இந்த மாதிரி கூட மிச்சம் பண்ண முடியுமா? ஒரே குக்கரில், அதாவது ரைஸு, பருப்பு, முட்டை ரோஸ்ட்டு, உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் ஒரே குக்கரில் ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சுங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அகலமான குக்கரை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு டப்பாவில் ரைஸு கொஞ்சம் தண்ணி, அதுக்கு மேலே ஒரு டப்பா வச்சு துவரம் பருப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் உருளைக்கிழங்கு முட்டையும் இது எல்லாத்தையும் ஒரு 3 விசில் கிட்ட வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. துவரம் பருப்பு ரொம்ப சூப்பராக வெந்திருக்குங்க. ரைஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துறேன். இப்போ வெந்த பருப்பை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா பருப்பை மசிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசிச்சாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சாச்சு. பருப்பை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சீரகமும் கடுகும் வெடிச்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, பிடிச்ச பூண்டு, இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே பருப்பில் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா மசிச்சோம்னா சூப்பரான பருப்பு ரெடி. அடுத்ததாக வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்து இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு, ஜீரகம், பிடிச்ச பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இது மேலே கட் பண்ண உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையும் உரிச்சாச்சு பாருங்கள். ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் ஆயில், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள்